பொன் ஒன்று கண்டேன். இந்த படம் வந்து ஜியோ சினிமாவில் வந்து டேரக்ட் ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் தமிழில் வந்து இந்த படத்தை வந்து தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி வந்துட்டு 2 மணிக்கு போட்டிருக்காங்களா மதியானம். நான் பார்க்கல, யாராவது பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லிடுறேன். ரொம்ப பெரிய கதைலாம் இல்லை. 2 பசங்க வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து சின்ன வயசில் லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுனால வந்து இந்த 2 பசங்களுக்கு வந்து சண்டை வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த 2 பசங்களும் வந்து இந்த பொண்ணை வந்து மறுபடியும் மீட் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த 2 பசங்க வந்து அடிச்சிக்கிட்டாங்களா இல்லையா, இல்லை ஒன்றா சேர்ந்து அந்த பொண்ணை என்ன பண்ணாங்க, இல்லை அந்த பொண்ணை வந்து யார் வந்து லவ் பண்ணிச்சு அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதையை வந்து நீங்கள் கேட்கும் போதே தெரியுது இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரின்னு. ஸோ அதனால தான் வந்து இந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேட்டரில் ரிலீஸ் பண்ண இந்த படம் வந்து அவ்வளோவா ஓடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் கதையை வந்து கேட்டிங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல் குட் மூவியாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப வந்துட்டு ஒரு சோகமான விஷயமோ இல்லை வந்து ஒரு அழுத்தமான விஷயத்தை எதையும் போடாமல் ஒரு டைம் பாஸ் ஆகிற அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா லட்சுமி வந்து கொடுத்த கேரக்டருக்கு வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து நிறைய லாஜிக்ஸ் எல்லாம் இல்லை. ஹீரோயினுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு லாஜிக்லாம் வைக்காமே வந்துட்டு சும்மா அப்படியே ஃப்ரீயாக எடுத்து விட்டுருக்காங்க. ஸோ லாஜிக்லாம் இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த படத்தில் வந்து அசோக் செல்வன் வந்து நடிச்சிருக்காரு. எப்போவுமே அவர் கொடுத்த கேரக்டருக்கு எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கொடுத்த கேரக்டருக்கு வந்து சூப்பராக பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லலாம். வசந்த் ரவி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நிறைய இடத்துல வந்துட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல வந்து அது தெரியுது. கேரக்டராகவே வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அங்கங்கே வந்துட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ லைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து யுவன் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தில் வந்து சூப்பராகவே பிஜிஎம் அப்புறம் வந்து மியூசிக்கெல்லாம் வந்து கேட்குற மாதிரி செம்மையாகவே இருக்குது. பெரிய படங்களுக்கு வந்து இதே மாதிரி போட்டால் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ யுவன் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஒரு சூப்பரான இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாட்டு போட்டிருக்காரு. பிஜிஎம்மும் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ மெலடி ட்ராக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி லவ் ஃபீலுக்கு வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு பிஜிஎம்மோட இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3 ஸ்டார்ஸே தரலாம். ரொம்ப நான் சொல்லிட்டேன்றதுக்காக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்காது. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த படம் வந்து ஜியோ சினிமாவில் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்க வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.